அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ, மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ, மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ, அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைவேல் அயல் கையெழுத்தே, அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 6ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி இரவு 12:39 வரை இருக்கு. பின்னாடி நவமி வந்துடுது. அவிட்ட நட்சத்திரம் மாலை 3:45 வரை, அது முன்னாடி சதய நட்சத்திரம். அவிட்ட இருக்கிற வரை சித்த யோகம், சதயம் வந்தோடனே மரண யோகம். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளிகன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில் இருக்குது, புதன் அவரோடு சேர்ந்து இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அவங்க இருப்பாங்க 2 பேரும் ஒன்றா. அடுத்து மிதுனத்தில் குரு இருக்கார். அடுத்து கன்னியில் இதில் கடகத்தில் செவ்வாய் இருக்கார். சிம்மத்தில் கேது இருக்கு. சந்திரன் மாதிரி கும்பத்துக்கு போயிட்டாரு. ராகு சனி சந்திரன் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. இந்த சனி ராகுவோட வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது. ராகுவோட எந்த கிரகமும் சேரக்கூடாது. சனியோட கூட சேரலாம், ராகுவோட எந்த கிரகமும் சேரக்கூடாது. அதனால் அவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க 11ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் அவங்க கும்பத்தில் இருக்காங்க. சுக்கிரன் மீனத்தில் இருக்காங்க. அன்பான நேயர்களை, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு குரு நல்ல அமைப்பில் இல்லை. மேஷ ராசிக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு பகவான் அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. 3ஆம் இடம் குருவுக்கு 3 4 நல்ல இடம் இல்லை. அதனால் அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல அமைப்பு வரும். 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 7ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல காரியம் நடக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல காரியம் நடக்கும். சனி பகவானும் ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க. இது 2 நல்ல அமைப்பு அந்த மேஷராசி என்பவர்களுக்கு. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, 2ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு சனியும் ராகும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. 10ஆவதுக்கு சந்திரன் வேறு வந்திருக்காங்க. அதனால் தொழில் நன்றாக இருக்கும். குரு பலனும் அவங்களுக்கு அருமையாக இருக்குது. ஓராண்டுக்கு நன்றாக இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்ல எல்லாம் நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு ஜென்ம குரு, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருந்திருக்காரு. அதனால் ஜென்ம குரு ஏதாவது பிரச்சனையெல்லாம் காட்டுவார், இடமாற்றத்தை கொடுப்பார். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீட்டுக்கு போகலாம், பதவி மாறலாம். இப்படியெல்லாம் ஒரு மாற்றங்களே இந்த குரு பகவான் கொடுப்பாரு. பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார். அதனால் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த ஓராண்டு தோறும் வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு வேண்டுவாங்க, நல்ல பலன். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கும் குரு பகவான் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை. இப்போ இந்த வருஷம் பூரா 12ல், அடுத்த வருஷம் ஜென்மத்தில். அதனால் 2 வருஷம் குரு பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு சரியில்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படும். நல்ல விரயமாக பண்ணுங்க. நல்ல விரயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களில் உங்களுக்கு இந்த கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நல்லது நடக்கும். சிம்மராசி என்பவர்களில் உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துல வந்திருக்காங்க. இருந்தாலும் சனி ராகு 7ல் இருக்காங்க. 7ல் சனி ராகு இருப்பது நன்மை இல்லை. அதனால் மனைவியினுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அன்பான சிம்மராசி என்பதில் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால ஓராண்டுக்கு நல்ல பலன் நடைபெறும்.
கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 10ஆம் இடத்துல வந்திருக்காரு. ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக பண்பாக நடந்து கொள்ளுங்கள். தொழில் பண்ணீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப அன்பாக ஆதரவாக நடந்து கொள்ளுங்கள். கோமா யார்ட்டையும் பேசாதீங்க. மேலதிகாரி என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டே போங்க. தவறு செய்யலை, தவறுன்னா சரி சார் இனிமே திருத்திக்கிறேன்மா செய்ய மாட்டேன்னு சொல்லுமா. ஏன்னா பதவி பறிபோகுமா. அதனால் நீங்கள் முன்னாடி போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் கையெழுத்து போடுறதுக்கு மேலே இதுக்கு மனசு வராது. உங்கள் பின்னாடி பின் நாற்காலிக்கு தள்ளி விட்டுருவாங்க. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கன்னிராசி என்பவர்கள் பூரா. ஆனால் சனி ராகு 6ஆம் இடத்துல இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, கவனமாக நடந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்கள் காரியங்கள்லாம் அமோகமாக நடக்கும், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க, புதிய முயற்சிகள் எதுவும் நடக்காது. இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் நடக்கும். ஆனால் புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு செய்யாதீங்க, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் அருமையான நாள், உங்களுக்கு நல்ல நாள், நல்ல எல்லாம் நடக்கும். சனி ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க. குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. திருமணம் ஆகாத நண்பர்களாக திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், வேலைக்கு எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையான நாள். ஏன்னா 3 கிரகம் பலமாக இருக்கிறது. சுக்கிரன் வேறு 4ல் போய் உச்சம் பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7டைய தாக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு 18 மாதம் இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வேறு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. அதனால் எதிர்ப்போருக்கும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வேலை செய்கிறவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராகு, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். நல்லது செய்வார், ஓராண்டுக்கு ரொம்ப நல்லது. இருப்பினும் கவனமாக நடந்து கொள்வது மிக மிக நன்மை. அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு நேரம் சரியில்லை, 7 நடந்துட்டு இருக்கு. குரு பகவான் 4ல் இருக்கார். போன ஆண்டும் சரியில்லை, இந்த ஆண்டும் சரியில்லை. அதனால் பார்த்து 4ஆம் இடம் குருக்கு சரியில்லை. வாகனத்தினால ஏதாவது சிரமங்கள்லாம் ஏற்படலாம், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களே, கும்பராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கெல்லாம் 7 தாக்கம் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். அன்பான நேயர்களை, நமக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. வாழ்நாள் பூரா கஷ்டம்தான். கஷ்டம் இல்லாத நாள் எந்த நாளுமே கிடையாது. அதனால் கஷ்டத்தோடு நம்ம வந்து இறைவனுடைய நாமதயத்தை நம்ம பாராயணம் பண்ணி இறைவன் வழிபாடு நாம் செய்தமையானால் நமக்கு வந்து இந்த கஷ்டங்கள்லாம் விலகி ஒரு நல்லருள் கிடைக்கும். அன்பான நேயர்களை, பக்தி செய். அதாவது தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு, உண்டென்றிரு. அதனால் இறைவன் இருக்கிறாரு, நம்பிக்கையோடு இரு, பக்தி செய்ய, நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அதனால் அட்டமச்சினி நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதனால் அட்டமச்சினியில் எல்லாமே முதல்ல அட்டமச்சனி நடக்கிறபோது உங்களை யார் முதலீடு போட சொல்கிறான். போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு எவனாலும் என்னத்தையாவது சொல்லுவான், அதை கேட்டுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு போட முடியல, அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, நாம தான் காரணம். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க, மெதுவாக போங்க, பார்த்து போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நீங்கள் வாட்டுக்கு செல்லை வச்சுருந்து தோள்பட்டையில் செல்லை வச்சுருந்து கழுத்தை சாச்சின்னு எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்துன்னு வண்டியை ஓட்டாதீங்க. இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணுறதுனால நிறைய விபத்துக்கள்லாம் இருக்குது. இப்போ டிவியை திறந்தால் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் விபத்து தான். காரு வந்து அப்படியே கிணத்துக்குள்ளே, கிணறு இருக்கிறது தெரியலையா, காரு வந்து அப்படியே வேனோட கிணத்துக்குள்ளே விழுந்து எத்தனை பேர் இருந்தாங்க, காரு கிணத்துக்குள்ளே விழுந்து எத்தனை பேர் இருந்தாங்க. எவ்வளோ பெரிய, அதாவது தூக்கம் வந்ததுன்னா டிரைவர் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மூஞ்சி அழைப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு டீயை குடிச்சிட்டு அப்புறம் வண்டி ஓட்டினா என்ன பிரச்சனை, என்ன அவசரம், எதுக்காக இந்த அவசரம்? அவசரமாக போயிட்டோமா இல்லையா? நேரமாக போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதா இல்லையா? மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எத்தனை ரொம்ப சின்ன குழந்தையெல்லாம் மரணமாக இருக்குது. அது அப்படியே குடும்பத்தோடு அத்தனை பேருமே போயிட்டாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவனம் இல்லாமல் நடக்கிறதுனா மெதுவாக நடக்கணும், அவசரப்படக்கூடாது, ஜாக்கிரதையாக போகணும். இப்போ வந்து நம்மளே சொந்தமாக வண்டி ஓட்டுறோம்னா, டிரைவர் இல்லாமல் நம்மளே வண்டி ஓட்டுறோம்னா, தூக்கம் வந்ததுன்னா ஒரு ஓரமாக எத்தனையோ இடங்கள் இப்போ நிறைய காரை நிப்பாடி தூங்குறதுக்கு வசதியாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் வாசல் வண்டியை போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு
ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிட்டு மூஞ்சி அழைப்பிட்டு டீயை குடிச்சிட்டு பரப்பலாம்ல. அது அது செய்யறதுக்கு அதுக்குள்ளே என்ன போய் என்ன சாதிச்சிட போகிறோமோ. அதனால் அன்பான நேயர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை நேற்று ஒரு நண்பர் எழுதியிருந்தாங்க, ஐயா என்னுடைய தேதி 1/12/1997 மத்தியானம் 1:30 நான் பிறந்திருக்கேன். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, கும்பலக்கணம்னு எழுதியிருக்காரு. என்னுடைய கஷ்டம் எப்போயா தீரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் பேர் போடல, ஊரும் போடல. அதனால் நான் பேரெல்லாம் போடாமல் அவருக்கு கேட்டார். அவருக்கு வந்து என்னுடைய கஷ்டங்கள் எப்போ தீர்வு கேட்டார். இப்போ அவருடைய ஜாதகத்தை போட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து அவர் கும்பலக்கணம்னு எழுதியிருக்காரு. அது வந்து கும்பலக்கணம் 1 மணியோடு சரி, 1:30 மீன லக்கணம் வரும். லக்கணம் வந்து தவறாக கணித்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவருக்கு வந்து கார்த்திகை மாதம் விருச்சிகத்தில் சூரியன் அப்படின்னா, விருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்கும். கார்த்திகை மாதம்னா விருச்சிக மாதம்னு பேர். அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மணி கும்பத்தோடு முடிஞ்சுது. 1:30 முதல் மீனத்துக்கு வந்துடும். ஒரு கட்டத்துக்கு வந்து ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் பார்த்துக்குங்க. அதனால் மீன லக்கணம் தான் வருது இவருக்கு. கும்ப லக்கணம்னா அந்த கஷ்டம் இருக்காது. மீன லக்கணம் என்பதால் இவர் பிறந்ததுலேருந்து தசை சரியில்லை. கேட்ட நட்சத்திரம்னா புதன் தசை. அந்த புதன் தசை 5 வருஷம் இருந்திருக்கு, 5 மாதம் இருந்திருக்கு. அடுத்து கேது ஒரு 7. ஆமாம், சுக்கிர தசை 27 வயசு வரை, 27 வயசு 5 மாதம் 19 நாள் வரை சரியில்லை அவருக்கு. நாளைக்கு 22ஆம் தேதி வரை சுக்கிர தசை இருக்கு, முடிஞ்சிருச்சு. இனி ஒன்றும் பண்ணாது. சுக்கிர தசை போட்டு பாடப்படுத்தியிருக்கோம் அவரை. ஒன்னோட மிச்சம் இருக்காது அவங்க குடும்பத்தில், அத்தனையும் வழிமானவங்க இருக்கும். இந்த சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலையும் விரயம், குடும்பத்திலையும் விரயம், அத்தனை பொருளும் விரயமாக இருக்கும். 27 வயதுக்குள்ள 27 வயது 5 மாதம் 6 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 6 மாதத்துக்குள்ளே அவருக்கு எல்லா இழப்புகளுமே ஏற்பட்டிருக்கும். நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க பெற்றோர்களும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த இறைவன் வந்து சீக்கிரமாக விடிவு காலம் கொடுத்துட்டாங்க. 23ஆம் தேதியிலேருந்து, இந்த மே மாதம் 23ஆம் தேதியிலேருந்து சூரிய தசை ஆரம்பிக்குது. ஆனால் சூரியன் 6ஆம் அதிபதி, அதுவும் நல்ல தசை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சுக்கிர தசையினுடைய அளவு கெடுதலை பண்ணாது. சூரிய தசை வந்து 6 வருடம், அடுத்து சந்திர தசை ஒரு 10 வருடம், 16, செவ்வாய் தசை ஒரு 7. இதுலேருந்து 23 ஆண்டுகள் அவருக்கு தசை பிரமாதமாக இருக்குது. நல்ல தசை. லக்கணம் மீன லக்கணம் தான் அவருக்கு. அவருக்கு வந்து கும்ப லக்கணம் கிடையாது. தவறாக எழுதி கொடுத்துருக்காங்க கும்பலக்கணம். லக்கணத்தை கணிக்க தெரியல அவங்களுக்கு. அதனால் ஆண்காலம் என்பது கரெக்டாக வருது. இதில் இந்த மணி 1:30 ஒரு பிறந்த சரி, அது நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட கூட்ட குறைய வேண்டியதில்லை. அதனால் லக்கணத்தில் சனி இருக்குது. லக்கணத்தில் அவருக்கு சனி இருக்கக்கூடாது. மந்தமான நிலை, இதெல்லாம் அவர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அவருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஏன்னா லக்கணத்தில் சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ லக்கணத்தில் இருக்கக்கூடாது. சுக்கிரன் புதன் குரு இவங்க 3 பேர் தான் அந்த லக்கணத்தில் இருக்கலாம். பாக்கி கிரகங்களாக இருந்தால் அவங்கள மந்தமான ஒரு சூழ்நிலை உருவாது. சனி பகவானுக்கு மந்தன்னு ஒரு பேர் உண்டு. மந்தன்னா ரொம்ப தாமதமாக செயல்படுவான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அன்பான நேயர்களை, இந்த நேயர் கண்டிப்பாக இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்காக தான் நான் இதை காலத்தை போட்டு பலன் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு உங்களுக்கு வந்து விருச்சிக ராசி வேறு, நீங்கள் அது ராசி பலன் இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் லக்கணத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதோட இந்த திசை வேறு பிரச்சனை. சனி பகவான் லக்கணத்தில் இருந்தால் எந்த காரியத்தையும் உங்களை சாதிக்க விட மாட்டார், தாமதப்படுத்திகிட்டே இருப்பார். உடனே நடக்காது. நீங்கள் எந்த அனுபவத்தில் பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த காரியத்தையும் உடனே செய்ய முடியாது. இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு லக்கணாதிபதி வந்து நல்லா இருக்கார், நீசம் அடைஞ்சிருக்காரு. இருந்தாலும் குரு சனி பரிவர்த்தனை யோகம் பண்ணுறாங்க. லக்கணாதிபதி பலமாக இருக்கார். அதனால் அது ஒரு அமைப்பு. அதனால் லக்கணத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, நீங்கள் வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து எப்படி இருக்குன்னா மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கு. ஆனால் அதில் தனுசில் இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருக்குது. மகரத்தில் உச்சம் சாரபலம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த சாரபலப்படி செவ்வாய் வந்து எப்படி இருக்குன்னா உச்சம் பெற்றிருக்கு. செவ்வாய் யார் அப்படின்னா லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் உங்களுக்கு பொருளாதார கஷ்டம் இனிமேல் வராது, நல்லது. அதனால் அவர் உச்சம் பெற்றது பெரிய சிறப்பு. அன்பான நேயர்களை, நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ தான் சூரிய திசை ஆரம்பிச்சிருக்கிறது. 22/5/2025 ஆரம்பிக்குது. நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளைக்குன்னா வியாழக்கிழமைக்கு உங்களுக்கு
சூரிய தசை ஆரம்பிக்குது. கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. அன்பான நேயர்களை, நீங்கள் உங்களுக்கு 7ஆம் அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னா 9ல் இருக்கார். பெரிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் உங்களுக்கு மனைவியால் நன்மை, மனைவினால நல்ல யோகம் ஏற்படும், நல்ல மனைவியாக வருவாங்க, நல்ல மனைவி நல்ல மனைவியாக அமையும். ஆமாம், அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. அதனால் ஜாதகங்கள்லாம் நல்ல முறையில் பார்த்து நல்ல மனைவியாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அப்படி நல்ல யோகமான மனைவிக்கு பேர் தான் நல்ல மனைவின்னு பேர். அவங்க வந்ததுக்கப்புறம் குடும்பம் நல்லா வளர்ச்சி அடையணும். அதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி 9ல் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. அன்பான நேயர்களை, நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக நடந்துருக்கு. இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நீங்கள் கெட்டிக்காரங்க, திறமையான ஆள், தவறு செய்ய மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு காலம் இதுவரை காலம் வெல்லலை. 27 வயசு வரையும் உங்களுக்கு காலம் வெல்லலை. 27 வயசு 5 மாதம் 6 மாதம் வரையும் உங்களுக்கு நாளை வரையும் நேரம் சரியில்லை உங்களுக்கு. அதனால் நாளை மறுநாள் வியாழக்கிழமையிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும். இருப்பினும் இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி என்பதனால விருச்சிக ராசிக்கு குரு சரியில்லை. குரு இப்போ எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் இந்த ஓராண்டுக்கு புதுசாக எதையும் பண்ணாதீங்க, முதலீடு பண்ணாதீங்க. ஒரு வருஷம் அப்படியே நகட்டுங்க. கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்கள். உங்களுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது, வேலை நன்றாக இருக்கும், வேலைக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு தொழில் நன்மை, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு நல்ல அமைப்பு. அன்பான இந்த நேர் யார் என்ன பேருலாம் ஒன்றும் இல்லை, எந்த ஊரும் கிடையாது. இருப்பினும் அவர் கேட்டுட்டாரு. அதனால் என்னுடைய கடமை நான் அவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லின்னு இருக்கேன். அன்பான நேர் இதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேட்காட்டெல்லாம் அடுத்து உடனே பார்த்துருவார். ஏன்னா என்னுடைய யூடியூப்பை பார்த்துட்டு தான் அவர் பேசுகிறாரு. அதனால் நம்ம சொல்லுவோங்கிற நம்பிக்கையோடு அவர் போட்டிருக்காரு. அவர் நம்பிக்கையை வீண் போகக்கூடாதுன்னு அவருக்கு நான் சொல்லின்னு இருக்கேன். அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ல் சூரியன் இருக்கார். 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது அவ்வளோ சிலாக்கியம் இல்லை. அதனால் உங்களை பூர்வீகமான உங்களுக்கு ராசி இல்லை. பூர்வீகமான இடத்துல நீங்கள் குடியிருந்தீங்கன்னா, மனையில் குடியிருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. பூர்வீகமான சொத்து பத்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்வீகமான மனையில் நீங்கள் குடியிருந்தால் அது உங்களுக்கு சிரமத்தை நிறைய கொடுக்கும். இருப்பினும் அந்த 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பெரிய சிறப்பு. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அதை விட சிறப்பு. தொழிற்சானம் நன்றாக இருக்கிறது. இனிமேல் தான் நல்லா இருக்கும். ஏன்னா இதுவரை இன்று நாளை வரையும் உங்களுக்கு நன்மை இல்லை. அதனால் படாத பாடுபடுத்தியிருக்கோம். இது நல்லா பாருங்கள். அடுத்து நீங்கள் கேட்டுட்டு என்னோட தொடர்பு உள்ளவர்கள் ஃபோனில் கூட நீங்கள் பேசலாம். பேசினா விளக்கம் சொல்லுவேன். அதனால் அன்பான நேயர்களை, நீங்கள் லக்கணம் மீன லக்கணம் தான் உங்களுக்கு வருது, கும்ப லக்கணம் இல்லை, தவறாக போட்டிருக்காங்க. நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு நான் கொரியரில் அனுப்புகிறேன். அது பைசா கொடுக்குறதுங்கிறது அது அப்புறம் பார்த்துக்குவோம். காசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. காசே பிரதானமாக வாழக்கூடாது. மனிதர் வேணும். உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி நீங்கள் அந்த வழியில் போனீங்கன்னா அந்த பலன் பாதி எனக்கு உண்டு. அதனால் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி தான் இருக்கேன். இருப்பினும் நான் ஜோதிடத்தில் யாருக்கும் அதிகமாக நான் எதிர்பார்க்கறதில்ல. இல்லாத ஏழை மக்கள் கூட ஏதாவது கொடுக்குறத வாங்கிட்டு பலன் சொல்லிட்டு இருக்கேன். அன்பான நேயர்களை, நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 6ல் ராகு இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும். 80 வயது குறையாமல் இந்த பூமியில் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய சுக்கிரதசை போட்டு வாட்டி எடுத்து பிடிச்சி. கும்பலக்கணமாக இருந்தால் 7ல் ராகு. அதனால் மீன லக்கணமாக இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல ராகு. நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கிற போது நான் இருக்கேன்னு என்னமோ தெரியாது. ஆனால் நீங்கள் என்னை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு ஐயா சொன்னாங்க, அதுபடி இப்போ நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு தொடர்பு கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அன்பான நேயர்களை, உங்களுடைய எதிர்காலம் பிரமாதமாக இருக்கும். 10ஆம் இடம் மிகச் சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி போய் 10ல் இருக்கார். அது ஒரு பெரிய நன்மை. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டி ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுப்பாங்க. அதுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. அன்பான நேயர்களை, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே சனி லக்கணத்தில் இருக்கிறதுனால, சனி பகவான் லக்கணத்தில் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு தாமதமாக எல்லாத்தையும் செய்வார். மந்தமான உங்களுக்கு உடம்புல கூட சுறுசுறுப்பற்ற தன்மையை உண்டு பண்ணிடுவார். நீங்கள் பெரிய ஆக்டிவாக இருக்கணும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம்
சோம்பேறித்தனத்தை அதிகமாக கொடுக்க பார்ப்பார். அதனால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தணும், வெண்ணெய் சாத்தணும், கை சாதம் வைக்கணும், எக்கரை பொங்கு, இதெல்லாம் தேவையில்லை. உங்களால் முடிஞ்சது துளசியை பறித்து கொண்டு ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சுட்டு முடிஞ்சுன்னா ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அவரை போய் எல்லா நாள்லையுமே பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அவருக்கு கொஞ்சம் துளசியை சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தரும். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட நேரம், என்னுடைய கேள்வி கேட்ட நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். அதான் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்டபோது நல்ல நேரத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. அதனால் இனிமேல் உங்களுடைய எதிர்காலம் வந்து அருமையாக இருக்கும். சூரிய தசை உங்களுக்கு வந்து நல்ல தசை. அவர் வந்து 9ல் இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து சனி பகவானுடைய சாரம் பெற்றிருக்கார், அதாவது பகை கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்காரு. ஆனால் அதில் இன்னொன்று எப்படின்னு கேட்டால் ராசிலையும் நவாம்சத்துலேயும் ஒரே இடத்துல இருக்கார். அவர் வந்து வர்க்கோத்தம பலம் பெறார். அதனால் இந்த சூரிய தசை ஒன்றும் கெடுதல் ஒன்றும் பண்ணாது. பெரிய யோகத்தை கொடுக்காட்டாலும் இந்த 6 வருஷத்துக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். நிச்சயமாக சூரியனும் குருவும் பகை இல்லை. 6ஆம் இடமா இருந்தாலும் சூரியனும் குருவும் பகை இல்லை. 6ஆம் இடம் நோயை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. கொடுக்கலாம். இருந்தாலும் நோயை கொடுத்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டி குடும்ப வளர்ச்சி அடைவதற்கு தேவையான ஒரு நல்ல வழிமுறைகளை இந்த சூரிய பகவான் செய்வார். ஏன்னா உங்களுக்கு குரு பகவானுக்கு நீங்கள் மீன லக்னம், லக்னாதிபதி குருவும் அந்த சூரியனும் அந்த தசாநாதனும் பகை இல்லை. அதனால் அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அன்பான நேயர்களை நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வி அருமையான கேள்வி. இது மாதிரி யார் வேணாலும் கேட்கலாம், காசு வாங்காமல் நீங்கள் சொல்லுவீங்களா ஏன்னு கேட்கலாம். நிச்சயமாக சொல்லுவேன். வசதி இருந்தால் காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன், மாட்டேன்னு சொல்லலாம். ஆமாம், காசு கொடுக்க வாய்ப்பு இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை பற்றி கவலை இல்லை. நான் யூடியூப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறேன். அந்த கருத்து மாதிரி நான் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகத்தை போட்டு பலன் சொல்கிறேன். அது அந்த கருத்தோடு நான் நினச்சிக்கிறேன். அதனால் அன்பான நேயர்களை நீங்கள் நல்ல பலன் அடையணும். ஆஞ்சநேயர் வழிபாடு தான் உங்களுக்கு நல்லது. அநேகமாக இன்னும் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திருமணம் வந்து அப்படியே நடந்தால் உங்களுக்கு 29ல் நடக்கலாம். 29 வயசில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. மனைவி நல்ல மனைவியாக வருவாங்க. அந்த மனைவி மூலம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும். அன்பான நேயர்களை அப்படி இன்னும் உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா மனைவி பெண்கள் ஜாதகம் வந்துன்னா உங்கள் குறிப்பு என்கிட்ட கூட இருக்குது. அதனால் உங்கள் அந்த பெண்ணுடைய குறிப்பை நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு பொருத்தம் பார்த்தெல்லாம் நான் அனுப்புகிறேன். உங்கள் முகவரியை முறையாக அனுப்புங்க. உங்களுக்கு ஜாதகமே போட்டு அனுப்புகிறேன். அதை வச்சு பார்த்துங்க. கும்பலக்கணத்தை வச்சு ஜாதகத்தை பார்க்காதீங்க. நீங்கள் கும்பலக்கணமாக இருந்தால் ரொம்ப, அதாவது எந்த காரியத்தையும் உடனே செய்ய மாட்டீங்க, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த சூரிய தேசம்லாம் நல்லது செய்யாது. இந்த சூரிய தேசம்லாம் இவன் வரப்போகிற தேசம் 23 ஆண்டுகளுக்கு நன்மை இல்லை. ஆனால் மீன லக்கணம் நிச்சயமாக மீன லக்கணம் தான். கும்ப லக்கணத்துக்கு வேலையே இல்லை. ஏன்னா 1 மணியோட கும்பராசி முடிஞ்சுது. அதுக்கு மேலே 1:30க்கெல்லாம் வந்து மீன லக்கணம் தான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பஞ்சாங்கத்திலே வந்து 1 மணிக்கு 1:30 மணிக்கு மீன லக்கணம் தான் இருக்குது. கம்ப்யூட்டர்லேயும் மீன லக்கணம் தான் வருது. அதனால் கும்ப லக்கணம் தவறாக போட்டிருக்காங்க. 1:30 மணி சரின்னா மீன லக்கணம் தான். அதுக்குள்ளே 1 மணின்னா கும்ப லக்கணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 1:30 சரியான நேரம், ஆண்காலம் கரெக்டாக இருக்குது. அன்பான நேயர்களை நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு வர்ற சனிக்கிழமையிலேருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. இறைவன் ஆஞ்சநேயருடைய அருளால் நீங்கள் நல்லருள் பெற்று நலமுடன் வாழணும். கவலைப்படாதீங்க. கஷ்டப்பட்டுட்டீங்க, அதாவது இளமையில் கஷ்டப்படலாம், தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். முதுமையில் கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதுமையான வயதில் 70 வயசுக்கு மேலே கஷ்டப்படக்கூடாது, சௌரியமாக இருக்கணும். என்ன பண்ணுறது, சில பேருக்கு உயிர் உள்ளவரை, இந்த உடம்புல உள்ளவரே கஷ்டம்தான் பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது, இறைவனுடைய அமைப்பு நம்ம பிறந்த நேரம். அதனால் உங்களுக்கு நேரங்கள் நன்றாக இருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு. அதனால் ஆயுளை பற்றி பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இறைவனுடைய நாமத்தை எப்போதுமே சொல்லிட்டு வாங்க, நல்லது செய்யும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அவருடைய நாமத்தை உங்களுக்கு ரொம்ப நல்லது. சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்க. அந்த சிவன், ஏன்னா அந்த சூரிய தசை, அதனால் சிவபுராணத்தை பாராயணம் பண்ணுங்க. நமச்சிவாய வாழ்க, இதை தினசரி கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம். பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சிவபெருமானுடைய அருளால், ஆஞ்சநேயர் வேறு யாரும் இல்லை,
சிவன் தான். சிவன் தான் இந்த ருத்ர அவதாரம்னு பேர் ஆஞ்சநேயருக்கு. அதனால் சிவபெருமான் தான் ஆஞ்சநேயர் அவதாரம் எடுத்து ராமபெருமானுடைய பக்தனாக காட்சி தருகிறார். அதனால் அவருடைய அருள் நமக்கு உண்டு. மீனலக்கணக்காரர்களாக சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக உண்டு. அதனால் அது குரு பகவானுடைய வீடு என்பதால் சிவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அன்பான நேயர்களை நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து ஏதாவதுன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் அதிலே இருக்குது, வாட்ஸ்அப்லேயே ஃபோன் நம்பர் இருக்குது. என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், எப்போ வேணாலும் பேசலாம், உங்களுக்கு தக்க பதில் சொல்லுவேன். அன்பான நேயர்களை நீங்கள் உங்களுக்கு கட்டணெல்லாம் விலகி நீங்கள் நலமுடன் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மன முருகப்பெருமானையும் நான் பிரார்த்தனை செய்கிறேன். நலமுடன் வாழணும், நல்ல செய்தி நீங்கள் விரைவில் சொல்லணும். இப்பொழுது பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு ஒரு நலமுடன் இருக்கிறேன் அப்படின்னு செய்தியை நீங்கள் சொல்லணும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அன்பான நேயர்களை எல்லோரும் நலமுடன் வாழணும், எல்லா குழந்தைகளும் நலமுடன் வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். எல்லா குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும். இப்போ மார்க்கெல்லாம் எல்லா குழந்தைகளும் நிறைய எடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகள்லாம் நிறையா மார்க் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோரும் மேலே மேலே படித்து நிறைய படிக்கணும், இறை வழிபாடு செய்யணும். பெரியவங்க குழந்தைகளுக்கு கடவுள் பக்தியை சொல்லிக் கொடுக்கணும், அதாவது திருக்குறள் சொல்லிக் கொடுக்கணும், சிவபுராணம் படிக்க சொல்லணும். இது மாதிரிலாம் குழந்தைகளை ஆன்மீக நிலையில் குழந்தைகளை கூட்டணும். அப்போ தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். அதனால் எல்லோரும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மன முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.